அவர்கள் ஒரு காற்று வந்தது என்று, காற்றின் சத்தம் வந்தது என்று சொல்லி, அதுதான் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற உணர்த்துதல். ஒரு உணர்த்துதல் கொண்டு வருவார். ரெண்டாவது அதில் போடப்பட்டிருக்கும் அக்னிமயமான ஒரு பிரசனம் வரும் என்று சொல்லி. அக்னிமயம் தேவனுடைய பிரசனம் நம்ம உணர வைக்கும். மூன்றாவது அந்நிய பாஷை, தேவனோடு தொடர்பு கொள்கிற ஒரு கமிட்மெண்ட். ஸோ அதனால தான் ஆங்கிலம் சொல்லுவார்கள், ஃபர்ஸ்ட் ஒரு கனெக்டிங், தேவனோடு ஒரு கன்விக்ஷன் வரும், பிறகு கர்த்தரோடு ஒரு கனெக்டிங், மூன்றாவது கமிட்மெண்ட். அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தாரு. எப்பொழுதுமே தேவ உணர்ச்சிகரமான காரியங்கள், நம்ம எப்போதும் உணர்ச்சியில் செயல்படுவோம். ஸோ உணர்ச்சியை நிறுத்திட்டு உணர்த்துதல் செயல்படுவதற்கும், உணர்ச்சி வசமாக நம்ம எடுத்து செய்கிற காரியத்தை விட்டுட்டு நம்ம கர்த்தரோடு தொடர்பு வைத்து, மூன்றாவது அந்த தொடர்பு எப்பொழுதுமே ஒரு கமிட்மெண்டாக இருக்கணும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நமக்கு அனுப்பினார். அதை நினைவு கூறும்படியாக தான் இந்த நாட்களில் நாம் பரிசுத்த இந்த பெந்தெகோஸ்து நாளை நம்ம நினைவுபடுத்துகிறோம். மறுபடியும் நம்மளுடைய வாழ்க்கையை மறுபடியும் கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துதலுக்கு